ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் பணிகளை நாங்கள் நிறைவு செய்து இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த உன்னதமான கிருபைக்காய் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவனான மகிமைக்காக நாம் யாவரும் எழுதியிருந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் 122வது பாடலை பாடுவோம். பாவநாசற்பட்ட காயம் நோக்கி தியானம் செய்யும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 122வது பாடலை பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில்
அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த விடுப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆக இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டியில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொடுக்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாக சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான நமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 47வது சங்கீதம். சங்கீதம் 47 முறை முறையாய் வாசிக்கும். சகல ஜனங்களே, கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் கிறிஸ்தாவினாலே பிறந்தார். குந்து நாட்டின் காலத்தில் பாடலுக்கு சிறிது அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் பிறந்தார். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்கிறது. வாசிக்கும் முறை தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆவிக்குரிய கலைகளினுடைய தொடர்ச்சியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். மொத்தம் நாம் எத்தனை தலைப்புகளிலே தியானித்திருக்கிறோம்? 29 நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். இன்று 30வது ஒரு தியானமாக ஜென்ம சுபாவங்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜென்ம சுபாவங்கள் என்றால் என்ன, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது என்பதை தான் வாசிக்க கேட்ட வேதத்தின் பிரகாரமாக அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஜென்ம சுபாவங்கள் என்கிற காரியம் நம்முடைய இருதயத்திற்குள் காணப்படுமானால் ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மில் காணப்படாது. ஜென்ம சுபாவம் என்றால் முந்தைய காலத்திலிருந்து அல்லது முன்னோர்கள் இடத்திலிருந்து சந்ததியாய் தொடர்ச்சியாய் வருகிற காரியத்தை தான் ஜென்ம சுபாவம் என்று நாம் சொல்வது உண்டு. ஒருவேளை ஜென்ம சுபாவம் என்பது தோன்றுகிறது அல்ல, அது முதலிலிருந்தே இருக்கிற காரியங்களும் இருக்கிறது. பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து உருவாகிற காரியங்களும் இருக்கிறது. நம்ம சொல்ல கேட்டிருக்கோம், தகப்பன் பொய் சொன்னது போல இவனும் இப்பொழுது பொய் சொல்லி கொண்டிருக்கான். அல்லது தகப்பன் செய்த ஒரு குற்றத்தை சொல்வார்கள், சொல்லி காண்பித்து தகப்பன் என்ன செய்தானோ அதே இதை யார் செய்கிறார்?
மகனும் செய்கிறான் என்று சொல்றார். இதுதான் ஜென்ம சுபாவம். சந்ததி சந்ததியாக அதே ஒரு சுபாவங்கள் புறப்பட்டு வருகிறது. இதுல 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று நன்மையான சுபாவங்கள், இன்னொன்று தீமையான பாவத்தின் ஜென்ம சுபாவங்கள். அப்படியானால் நமக்கு எப்படிப்பட்ட சுபாவங்கள் பின்தொடர வேண்டும்? ஆவிக்குரிய வளர்ச்சியை எது தரும் என்றால் நன்மையான ஜென்ம சுபாவங்கள், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், உண்மை, அன்பு, மன்னிக்கிற தன்மை, பொறுமை, சகிப்பு தன்மை, இவைகள் எல்லாம் நமக்கு எதை கொண்டு வரும் என்றால் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரும். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், என்னுடைய தாத்தா பரிசுத்தமாக இருந்தார்கள், நான் இன்று பரிசுத்தமாக இருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்தார்கள், இன்று நான் ஊழியம் செய்கிறேன். இப்படி இந்த நல்ல ஒரு சுபாவங்கள் அப்படியே பின்தொடர வேண்டும். ஆனால் தீமையான காரியங்கள் முற்றிலுமாய் வேறெடுக்கப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2வது கடிதத்திலே சொல்கிற 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த விசுவாசத்தை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த வசனத்துக்கு முந்தைய வசனத்தையும் நாம் சேர்த்து பார்ப்போம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறேன். தீமோத்தேயுவிடத்தில் சொல்கிறார், நீ விசுவாசமாய் இருக்கிறதை குறித்து, அதுவும் எப்படிப்பட்ட விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். அது கபடு அல்லாது, அது பொய் அல்லாது, ஒரு நேர்மையான ஒரு விசுவாசம். கர்த்தரை முழு விதமாக விசுவாசித்து நீ நடந்து கொண்டிருக்கிற இந்த மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறதினால் என்று சொல்லி என்ன சொல்கிறார்? என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார். காரணம், அந்த முன்னோர்கள் மூலமா இருந்து இந்த மாயமற்ற விசுவாசம் அப்படியே சந்ததி சந்ததியாக இந்த சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்களாக அப்படியே எங்கு வரைக்கும் வருகிறது? தீமோத்தேயு வரைக்கும் இங்கு வருகிறதாக அவர் சொல்லுகிறார். உன்னிலும் அந்த விசுவாசம் இருக்கிறது. ஆதி பெற்றோர்களுடைய இடத்துல இருந்தது, இப்பொழுது யாருக்குள் இந்த விசுவாசம் இருக்கிறது? உனக்குள் அந்த மாயமற்ற விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்னும் 5ஆம் வசனத்திற்கு வருகிறது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபேசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்து இருந்தது. பாட்டியின் இடத்துல இருந்த இந்த மாயமற்ற விசுவாசம் அது அப்படியே சுபாவம் யாருக்குள் வந்தது? உன்னுடைய தாயாருக்குள். அந்த தாயாருக்குள் வந்த அந்த விசுவாசம் அப்படியே உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள் இருந்தது, நிலைத்திருந்தது. அது அழிந்து போகவில்லை. ஜென்ம சுபாவங்கள் அழிந்து போகவில்லை, அது நிலை கொண்டிருக்கக்கூடிய தன்மை உடையது. என்ன பாருங்கள், அதை சொல்லுகிறார், அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தை கண்டு முதலாவது ஸ்தோத்திரிக்கிறார். இந்த சந்ததி முற்பிதாக்கள் இடத்திலிருந்து முன்னோர்கள் முதற்கொண்டு இந்த ஆராய்த்து வருகிற இந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் அப்படியே வந்து கொண்டிருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அது உனக்குள்ளும் இருக்கிறது. பாட்டிக்குள் இருந்தது, பாட்டி அதோடு விட்டு விடாதபடி அந்த விசுவாசத்தை அப்படியே தன் சந்ததிக்கு அதை கொடுக்கிறார்கள். இது தாயார் அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அது அப்படியே நின்று போகாமல் அதற்கு அடுத்த சந்ததிக்கு அப்படியே சந்ததிதோறும் இந்த சுபாவங்கள் அது மாறிக்கொண்டே தொடர்ந்து கொண்டே வருகிறது. சுபாவங்கள் தொடர்ந்து கொண்டு வரும் இந்த ஜென்ம சுபாவங்கள் என்பது மனிதர்களுக்குள் தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கும். ஆனாலும் பாருங்கள், இந்த ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியாது, மனிதனால் மாற்ற முடியாது. ஏனென்றால் அது முந்தி செய்த காரியம். அதை மாற்றி எப்படி மாற்ற முடியும்? ஒரு தகப்பனார் செய்த காரியத்தை தாயார் இடத்துல அது அப்படியே மகன் இடத்துல அப்படியே வந்து கொண்டே இருக்கும் சந்ததியாய். அது மாற்ற முடியாது. ஆனால் எப்பொழுது மாற்றப்படும்? தேவன் நமக்குள் வருகிற பொழுது அது மாற்றப்படும். ஜென்ம சுபாவங்கள் எப்போது மாற்றப்படும்? நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து நம்மை அவராய் வழி நடத்துகிற பொழுது அது மாற்றம் பெறும். இந்த தீமையான ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் அவர் அப்புறப்படுத்துவார். நன்மையான ஜென்ம சுபாவங்கள், இந்த காணப்பட்ட விசுவாசம், மாயமற்ற விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார் அல்லவா? இதே போல மாயமற்ற விசுவாசம், பரிசுத்தம், அன்பு, பிறரை மதிக்கிற தன்மை, சகிக்கிற தன்மை, இப்படிப்பட்ட சுபாவங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னும் சில சுபாவங்களை உங்களுக்குள் தந்து விடுவார் பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருக்கிற பொழுது நீங்க உங்களுக்கு அடுத்த சந்ததியை இங்கு எப்படி லோபிசால் தன்னுடைய அவருடைய மகளாகிய ஐனிக்கையாளுக்குள் எப்படி கொடுத்தாலோ அதே போல நாம் நம்முடைய குணாதிசயங்களை அடுத்த சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் நாம் வாழுகிறோமோ அதே போல இந்த பிள்ளைகள் முன்பதாய் சாட்சியாய் வாழ்ந்து இந்த சுபாவத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் மாத்திரம் வேதம் வாசித்தால் போதாது, இந்த அனுபவங்களை அவர்களும் ருசி பார்க்க அவர்களையும் இந்த அன்புக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த இடத்திற்குள் அவர்களையும் கொண்டு வந்து இணைக்க வேண்டும். இதுதான் ஜென்ம சுபாவங்களுடைய தொடர்ச்சியான கிரியைகளாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் வாசிக்க கேட்ட வேத பகுதியில 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஜென்ம சுபாவம் இப்படியே வந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்குள் எப்போதிலிருந்து துவங்கப்பட்ட ஜென்ம சுபாவம் எங்கள் ஏதேன் தோட்டத்திலே துவங்கின அந்த கீழ்ப்படியாமையின் சுபாவம் இன்று வரைக்கும் தொடர்கிறது. ஜென்ம சுபாவம் இது இடையில் தோன்றினதல்ல, அல்லது பெற்றோரிடத்திலே பாட்டி தாத்தாவினிடத்திலே அவர்களுக்கு முந்தின சந்ததியின் இடத்திலிருந்து வந்ததல்ல. இது ஆதி முதற்கொண்டு துவங்கி வந்து கொண்டிருக்கிற ஜென்ம சுபாவம் கீழ்ப்படியாமை என்கிற இந்த ஜென்ம சுபாவம் இன்றும் நமக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அநேக வேளைகளிலே நாம் விட்டு விடுகிறோம், அவருக்கு செவி சாய்ப்பதில்லை, அவரை மறந்து விடுகிறோம். அந்தபடினால இந்த கீழ்ப்படியாமல் இன்னும் யாருக்குள் இருக்கிறது? நமக்குள் காணப்படுகிறது. யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் திருப்புகிற பொழுது இந்த யோனா கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே போக வேண்டும் என்று சொன்னார், நினிவேக்கு போ என்று சொன்னார். ஆனால் கேட்காதபடி 3ஆம் வசனத்திலே யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி கீழ்ப்படியாமை அவனுக்குள் காணப்படுது ஜென்ம சுபாவத்தினாலே அவன் என்ன செய்யறான்? தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவளோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார். இவ்வளவு துணிகரம் கொண்டு இவர் ஏறுகிறார். இந்த யோனா யார் என்றால் தீர்க்கதரிசி. நாம் அறிந்திருக்கிறோம் தீர்க்கதரிசி. யார் தீர்க்கதரிசி? கர்த்தரோடு பேசுகிறவர்கள் தீர்க்கதரிசி. ஜனங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் நேரடியாய் ஒரு மனிதனிடத்திலே பேசி அந்த மனிதன் மூலமாய் ஜனங்களுக்கு அறிவிக்க ஒரு கருவியாய் பயன்படுத்துகிற ஒரு மனிதன் தான் தீர்க்கதரிசி. நாம் எல்லாரிடத்துல கர்த்தர் பேசுவதற்கு காரணம் அந்த அளவுக்கு பரிசுத்தம் வேண்டும். கர்த்தரிடத்துல பேச வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும், சாட்சி இருக்க வேண்டும், அவருடைய வசனத்தை கை கொள்கிற முக்கியத்துவம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு பரிசுத்தம் வருகிற பொழுதுதான் இந்த உலகத்தையும் உலகத்தின் ஆசைகளையும் வெறுக்க வெறுக்க நாம் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்து விடும். இதை வெறுத்து கர்த்தரை அதிகமாய் நேசிக்க அவர் பேச ஆரம்பித்து விடுவார். தீர்க்க தரிசன காரியங்களை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார். கர்த்தர் பேசுகிற ஒரு மனிதன் தான் யோனா. யோனா என்று சொன்னதும் அவரை ஒரு அற்பமாய் நாம் அநேக பேர்கள் நினைப்பது உண்டு. கீழ்ப்படியாமல் போனவர், அவர் மீனினாலே விழுங்கப்பட்டவர், அவர் அங்கே கரையிலே கக்கப்பட்டவர், இப்படி பல காரியங்களை நாம் சொல்லி அவரை அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் யோனா கர்த்தரோடு பேசினவர். கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்வதற்கு ஏற்ற பரிசுத்தம் அவருக்குள் இருந்தது. கர்த்தரோடு பேசுகிற அளவுக்கு அவருக்குள் வாழ்க்கையில பரிசுத்தமும் உண்மையும் காணப்பட்டது. கர்த்தரோடு நேரங்களை செலவிட்டு இருக்க கூடும், உலகத்தை அந்த அளவுக்கு வெறுத்திருக்க கூடும். ஆனபடினால் தான் கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறார். அவர் தீர்க்கதரிசியா இருக்கிறார். ஆனாலும் அதற்கு மத்தியில என்ன வந்து விட்டது? இந்த ஜென்ம சுபாவம் மேற்கொண்டு விட்டது. பாருங்கள், இந்த கீழ்ப்படியாமைங்கிற ஒரு காரியத்தினாலே அந்த காரியங்களை பார்க்கும். அதுக்கு 3 அதிகாரங்களிலே அவருடைய நிலைமைகள் எல்லாம் மாறி கடைசியிலே 4ஆம் அதிகாரத்திலே அவர் கர்த்தருடைய அந்த தரிசனத்திற்கு நேர மீண்டும் கீழ்ப்படிந்து அவர் போகிறதை பார்க்கிறோம். இது எங்கு துவங்கினது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அங்கு துவங்கி கீழ்ப்படியாமை என்கிற காரியத்தை துவங்கின காரியங்கள் அப்படி சந்ததி சந்ததியாக தொடர்ந்து கொண்டே வருகிறது. அநேக வேளைகளில் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிற இந்த கீழ்ப்படியாமை என்கிற இந்த குணாதிசயம், இந்த ஜென்ம சுபாவம் நமக்குள் காணப்படுகிறது. இவைகளை தான் நாம் கண்டறிந்து அவைகளை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. எனக்குள் ஒன்றும் இல்லை, நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நமக்குள் என்ன காணப்படுகிறது? ஜென்ம சுபாவங்கள் காணப்படும். அது எப்போது மேற்கொள்ளும்? நாம் அறியாத சில நேரங்களிலே அது மேற்கொண்டு விடும். ஆகவே எப்போதும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நான் ஒரு காலையிலையும் சொல்லுகிற காரியங்கள். அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்தி அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கல்வாரி இரத்தத்தினாலே அனுதினமும் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம இந்த உலகத்திற்குள் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதிகாலையிலே கழுவி பரிசுத்தமாய் உலகத்திற்குள் போகிறோம். இந்த அழுக்கிருக்கிற இந்த உலகத்திற்குள்ளே, பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திற்குள் நாம் போய் திரும்பி வருகிற பொழுது நமக்குள் அநேக பாவத்தின் காரியங்கள் நம்மை ஒற்றிக் கொள்கிறது. ஆகவே மீண்டும் தேவ சமூகத்தை நம்மை கழுவுங்கள். இப்படி அனுதினமும் நம்மை சுத்திகரிக்க தான் நாம் கர்த்தரோடு நடக்க முடியும், அவரோடு வாழ முடியும். இல்லை, பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நாம் இடறி போவோம். நமக்கு பாவம் இல்லை, இன்று நாம் பாவம் செய்யவில்லை, இன்று நான் பரிசுத்தமாய் தான் இருந்தேன் என்று நாம் சொல்வோமானால்
துன்பப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. நான் குற்றம் செய்யவில்லை, எனக்குள் அழுக்கு காணப்படவில்லை, நான் பரிசுத்தமாய் தான் இருக்கிறேன், நாம் யாரிடத்திலும் ஒருவேளை பகையாய் இல்லை, கோபப்படவில்லை, பொறாமையா இல்லை, இப்படி நாம் நினைத்து கொண்டு இருப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருக்கும். ஜென்ம சுபாவம் உள்ளே இருக்கும். அது திடீரென்று தலைத்து வந்து விடும், அது திடீரென்று மேற்கொள்ளும். யோனா இந்த தர்சீஷுக்கு அவர் போகுவதற்கு முன்பது வரைக்கும் அவர் கர்த்தரோடு பேசினார், கர்த்தருடைய வார்த்தை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார், அவரோடு நடந்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் அதுவரைக்கும் இந்த கீழ்ப்படியாமை மேற்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தரிசனம் கொடுத்த பின்பதாய் தரிசனத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி செய்கிற பொழுதுதான் இந்த ஜென்ம சுபாவம் மேற்கொள்கிறது. அநேக வேளையிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற தருணத்தில் தான் இந்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ளும். எப்போ நான் ஆண்டோடைய திட்டத்தை நோக்கி சரியாய் போகிறனோ அப்போது இந்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ள துவங்கும். ஆனபடினால் தான் அனுதினமும் ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தேவ சமூகத்திடம் ரத்தத்தினாலே கழுவி கொள்ள வேண்டும். அதனபடினால் ஒவ்வொரு நாளும் எனக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லிவிடுவோம், ஆனால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அவர் பிதாவினிடத்தில் நமக்காய் பரிந்து பேசி நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றுக்காய் பரிந்து பேசி நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால் இந்த சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனுதினமும். 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்கிறது பாருங்கள். அநேக வேளைகளிலே நாம் சில காரியங்களை நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொண்டு இப்படி பிறரிடத்திலே காணுகிற குற்றங்களும் இருக்கும் என்று 9ஆம் வசனத்திலே, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நான் ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு சகோதரனை பறைத்தால் அவன் எப்படி இருக்கிறான்? இன்னும் இருளில் தான் இருக்கிறான். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அவன் இருக்கிற ஸ்தலம் இருள் தான். ஆனபடினால் முற்றிலுமாய் கழுவப்பட்ட நிலைமைக்கு நாம் அனுதினமும் வர வேண்டும். அனுதினமும் நம்மை பரிசுத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் இந்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ளாமல் அது முற்றிலுமாய் அழியப்படும். ஜென்ம சுபாவங்கள் முற்றிலுமாய் அழியப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுக்கே அந்த வல்லமை உண்டு. இயேசுவால் மாத்திரமே கூடும், மனிதனால் அது கூடாது. நான் முதலே சொன்னபடி ஜென்ம சுபாவங்கள் மேற்கொண்டு விடும். தீர்க்கதரிசியே மேற்கொண்டது, எங்க யோனாவையே மேற்கொண்டது. தாவீது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதர், கர்த்தரை துதித்தவர், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர். அவருக்கும் ஜென்ம சுபாவங்கள் இச்சை மேற்கொண்டது. அவர் விழுந்து போகவில்லையா? அதுக்கு பின்பதாய் கர்த்தருடைய சமூகத்திலே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று வேண்டிக் கொண்டு அந்த கிருபை பெற்றுள்ளார். ஆனால் ஜென்ம சுபாவங்கள் மனிதனால் வெற்றி செய்திருக்க முடியாது, ஆனால் ஒருவரால் முடியும், இயேசுவால் முடியும். இந்த இயேசு நமக்குள் இருப்பாரானால் நாம் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். அதுதான் 1 கொரிந்தியர் நான் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியையே நாம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ள விடாமல் தடுக்க முடியும். இந்த ஜென்ம சுபாவங்கள் நமக்குள் கிரியை செய்ய முடியாமல் நாம் தடுக்க முடியும். பரிசுத்தமாய் நமக்கு நடக்க வேண்டும், ஆனால் நமக்குள் இந்த தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். அதுக்கு முந்தின வசனங்களிலும் அந்த காரியங்களை நாம் தொடர்ச்சியை பார்க்கலாம். ஆவியானவர் நமக்குள் இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துகிறவர், ஆராய்ந்து செய்கிறவர் என்கிற காரியத்தை. அதுபடினாலே நாம் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1:8ஆம் வசனத்திலே பார்த்தபடி நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே சொன்னது போல நான் ஒளியில் இருக்கிறேன் என்றும் நாம் சொல்லிவிடக் கூடாது. காரணம், எங்கோ ஒரு இடத்துல நாம் குறை உள்ளவர்களாக இருப்போம், குற்றம் உள்ளவர்களாக இருப்போம். ஆகவே நம்மை நாமே பரிசுத்தர்கள் என்று சொல்லிக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கலாத்தியர்கள் நிருபம் 5ஆவது அதிகாரம் 1 வசனம். கலாத்தியர் 5:1. ஆகவே இங்கே பார்க்கிற பிரகாரமாய் மறுபடியும் இந்த அடிமைத்தனத்தின் இந்த நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் இந்த ஜென்ம சுபாவம் என்கிற அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நம்முடைய தலையை விட்டுவிடக்கூடாது. எப்படி ஒரு நுகத்தை சுமக்கிற ஒரு பழுதை சுமக்குகிற ஒரு மிருகத்தை போல நாம் நுகத்திற்கு
அது உட்படாதபடிக்கு மீண்டும் அந்த பாவம், அந்த அடிமைத்தனத்திற்குள் நம் தலையை விட்டுக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமை, அவர் விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஜென்ம சுபாவத்திற்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் இது நம்மை அடிமையாக்கி விடும். இந்த சுயாதீன நிலைமையிலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தீமோத்தேயு எழுதுகிறவர் அவர் சொல்லுகிறார், மாயமற்ற விசுவாசத்திலே தாயார் நிலைத்திருந்தார்கள் என்று. நிலைத்திருப்பதுதான் முக்கியம். ஒரு நல்ல சுபாவம் இருக்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல, அது சுபாவம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தமாய் நம்ம வாழுகிறது முக்கியம் அல்ல, பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும். உண்மையாய் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, உண்மையாய் வாழ்நாள் முழுவதும் இருக்கிறதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதான் பாருங்க, சுயாதீன நிலைமையிலே கர்த்தரின் வழிகளிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த நுகத்துக்கு உட்படக்கூடாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடி கர்த்தருக்கு நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க எயோதியாளுக்குள்ளும் சித்திகையாளுக்குள்ளும் புத்தி சொல்லுகிறேன் என்று அந்த அதிகாரம் முழுவதும் அந்த காரியங்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். நீங்கள் 8ஆம் வசனத்தை பார்த்தால், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், இவைகளை நீங்கள் சிந்தித்து இவைகளையே நீங்கள் நாடுங்கள். எப்போதும் நீங்கள் எதை செய்து இதைதான் குறித்து சிந்திக்க வேண்டுமே ஒழிய ஜென்ம சுபாவத்தை நாம் சிந்தித்து விடக்கூடாது, அது மேற்கொள்ள இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்பொழுது என்ன செய்யும்? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொண்டது எது, ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டது எது, ஆண்டுடைய வசனத்தை நாம் கேட்டது எது, அதையே நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலே அதை தான் பார்க்கிறோம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் நமக்குள் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பித்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகப்படினாலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி சாய்த்து இந்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ள விடாதபடி நாம் காக்க வேண்டும். அநேகருக்குள் பயம் என்கிற ஜென்ம சுபாவங்கள் உண்டு. பயம், அது ஒருவேளை எதை குறித்தாலும் ஒரு பயம், இதை செய்தால் நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ என்று நாளைய தினத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையின் ஸ்தலத்தை குறித்து இப்படி தொடர்ச்சியான பயங்கள் அவர்களுக்குள் காணப்படும். அது கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அவர் நமக்கு அன்பும் உள்ள பலமுள்ள ஆவியை தான் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியே பயத்தை குறித்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ள விடக்கூடாது. இன்னும் பெருமை என்கிற ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ள விடக்கூடாது. நம் நேர்த்திமையான கண்களை குறித்து நாம் தியானித்தோம். அதுல கண்களினுடைய காரியங்கள் மேற்கொண்டு விடக்கூடாது. கண்களின் இச்சை, கண்களினுடைய காரியங்கள் எல்லாம் மேட்டுமையாய் தன்னை குறித்து உயர்த்தி கண்களின் இச்சையினால் விழுந்து விடக் கூடாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து அவருக்கே செவி சாய்த்து அவருடைய வழிகளிலே நாம் நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் நாம் அங்கே பார்க்கிற பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இது எந்த மீட்பு என்றால் ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்மை காக்கிற ஒரு மீட்பு. யாரால் உண்டானது? இயேசுவால் நமக்கு உண்டானது. அவர் எப்படிப்பட்டவர்? 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் அதரிசனமானவர், அப்படியானால் காண முடியாதவர், தேவனுடைய தற்சுரூபமும் ஆனவர். அப்படின்னா தோற்றம், தேவனுடைய தோற்றம் உடையவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துறைத்தலங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவருக்கென்று அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்திலே நாம் அவருக்கு முன்பதாக குற்றம் அற்றவர்களாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் நமக்குள் இருந்து நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கிறார். தொடர்ந்து பார்க்கிற பொழுது எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்றால், சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் யார்? கிறிஸ்துவே. 18ஆம் வசனத்தை பார்ப்போம். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி
அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்து முதல் பேருமானவர். அப்படியானால் இயேசுவுக்குள் நாம் நிலைத்திருந்து அந்த சபை என்பது இந்த சரீரம் அவர் தலையோடு கூட நிலைத்திருந்தால் மாத்திரமே இந்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ளாது. அவரை விட்டு பிரிந்து விட்டால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு காணாமல் போன மகனுடைய உவமையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் தகப்பனுக்குரிய சுபாவம் அவனுக்குள் காணப்பட்டது. அவன் தகப்பனோடு கூட இருக்கிற வரைக்கும் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு உடையதாக இருந்தது. ஆனால் எப்போது தன்னுடைய ஆசையின்படி தன்னுடைய இச்சையின்படி செய்வதற்கு தன்னுடைய ஆஸ்தியின் பங்கை எல்லாம் பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் அதை எல்லாவற்றையும் செலவழித்தானோ அதுக்கு பின்பதாக தான் புத்தி வந்தது. எல்லாவற்றையும் இழந்து போன பின்பதாக தான் அவன் புத்தி தெளிந்தவனாய் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்த்தான். தகப்பன் வீட்டிலே எவ்வளவு உன்னதமான ஒரு ஆகாரம் கிடைத்தது, வேலைக்காரருக்கு கூட ஒரு மரியாதை இருந்தது என்று சொல்லி நினைத்து பார்த்து அவன் திரும்பி வருகிறான். ஆகவே தகப்பனை விட்டு பிரிந்து விட்டால், ஆண்டவரை விட்டு நாம் பிரிந்து விட்டால் ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ளும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜென்ம சுபாவங்கள் எப்பேற்பட்ட கொடியவைகளாய் கூட இருக்கலாம், அது நம்மை மேற்கொள்ளும். இந்த மனிதரா இந்த பாவத்தை செய்தார் என்று அநேக காரியங்களை நாம் கேட்கக்கூடும். இவர் இப்படி செய்யக்கூடுமா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு இருப்போம். இது எப்படி என்றால் ஜென்ம சுபாவம் உள்ள இருக்கும், ஆனால் திடீரென்று ஒரு வேளையிலே அது மேற்கொள்ளும். ஆனபடினா இதுவை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் கர்த்தரோடு அனுதினமும் நம்மை வாழ்க்கையை புதுப்பித்து பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே இந்த ஆவிக்குரிய கலைகளை நாம் முற்றிலுமாய் கலை தெரிய முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வாசிக்க கேட்ட முதல் பகுதியிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய வார்த்தையின்படி சுயமாய் பேசாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் இந்த உறுதிப்பட்ட காரியங்களையே நாங்கள் பேசினோம். எங்களுடைய சுய வார்த்தைகளை நாங்கள் சொல்லவில்லை, ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் பேசுகிறோம். சரீரத்திற்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் பேசாதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்களை தான் உங்களுக்கு என்ன செய்தோம், பேசினோம். ஆவிக்குரிய காரியங்களை பேசும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் எங்கள் மூலமாய் பேசினார் என்று அவர் தொடர்ச்சியாய் சொல்கிறார். அவர் உண்டாக்கினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று இதுவரைக்கும் அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை யாரும் பார்த்ததும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை. ஆனால் எப்படி வெளிப்பட்டு இருக்கிறது 10ஆம் வசனத்தில், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் இந்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்வதிலிருந்து நாம் தப்புவித்துக் கொள்ளலாம். இந்த பாவங்கள் ஒவ்வொன்றிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் அது வெளிப்பட்டு விடுகிறது. இதுதான் ஜென்ம சுபாவங்கள். வெளிப்படுகிற இந்த ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ள கூடாது என்றால் நமக்குள் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டும். எங்க 14ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கும் ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், இந்த உலகத்தின் காரியங்கள் தான் அவனுக்குள்ள இருக்கிறது. பிசாசின் தந்திரம் ஜென்ம சுபாவங்கள் அது இருக்கிறதுனாலே அவன் ஆவிக்குரிய காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பரிசுத்த ஆவியையே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரிசுத்த ஆவி என்று ஒன்றும் கிடையாது, அவர் தனக்குள் செயல்பட மாட்டார், அவர் பேச மாட்டார், அவர் எப்படி போக முடியும் என்றெல்லாம் ஏளனம் செய்வார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஜென்ம சுபாவம் அவர்களுக்குள் நிலை கொண்டிருக்கிறது. ஆனபடினால் ஜென்ம சுபாவம் உள்ள இருக்கிற வரைக்கும் ஆவியை குறித்து அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றும், பைத்தியமாய் தோன்றும். எதை பேசினாலும் ஆவிக்குரிய காரியங்களை பேசினால் அது அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், புரியாது. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரிய விஷயத்தில் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இவர்கள் ஆவியை விசுவாசிக்காதனாலும் தேவ ஆவியானவர் அவர்களுக்குள் இல்லை ஆனபடினாலும் இதை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அவர்களும் அதற்கு என்ன செய்ய மாட்டார்கள், விருப்பப்பட மாட்டார்கள். தேவ ஆவியானவர் தனக்குள் இருக்க வேண்டும் என்றும் ஆவியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் விரும்ப மாட்டார்கள். ஜென்ம சுபாவம் மேற்கொண்டால் அப்படியே கர்த்தரை விட்டு பிரிந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் காணப்படும். ஆவியானவர் தனக்குள் இருக்க வேண்டும் என்றும் ஆசை இருக்காது, அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் இருக்காது, அவர் தனக்குள் பேச வேண்டும், கிரியை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமும் இருக்காது. புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய்விடுவார்கள். தகப்பனை விட்டு தூரம் போனால் இந்த என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்? 2 நாளாகமம் 15:2, நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கடைசி வசனத்தில் அந்த கடைசி பகுதி 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியில் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார்.
இந்த ஜென்ம சுபாவத்தை நாம் பின்பற்றி கொண்டு இந்த காரியங்கள் நமக்குள் நிலை கொண்டிருந்து இருந்தால் நம்ம அவரை விட்டு விடுகிறதாய் அர்த்தம். அவரை விட்டு விட்டால் அவர் ஒரு அளவுக்கு கிருபையை நமக்கு கொடுப்பார். அவர் சகித்துக் கொள்வார். கேடு உண்டாக்கினாலும் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னவர் அவர் அந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார், நமக்கு உதவி செய்வார். ஆனாலும் நம் தூரமாய் போய் அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிற பொழுது, ஜென்ம சுபாவத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது அவர் விட்டு விடுவார். கர்த்தரை தேடினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார். கர்த்தரோடு வாழ்ந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருந்தால் இந்த ஜென்ம சுபாவங்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. ஜென்ம சுபாவங்கள் மேற்கொண்டால் அதுதான் பாவம். பாவம் என்கிற சொல்கிற பாவம் குடிகொண்டிருக்கிற மனுஷன் பாவி. ஒரு பாவி பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் ஜென்ம சுபாவம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவன் தேவ ராஜ்யத்தை இழந்து போகிறான். அப்படினால் இந்த ஜென்ம சுபாவத்தை முற்றிலுமாய் நம்மிடத்திலிருந்து நீக்கி போடும்படி உதவி செய்கிற ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த தேவன் நமக்கோடு கூட இருந்து நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வராக. ஒருவேளை 30 காரியங்களை நாம் ஆவிக்குரிய விஷயத்திலே தியானித்தோம். இந்த ஒவ்வொரு காரியங்களும் நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து அவை முற்றிலுமாய் நம்மிடத்திலிருந்து நீக்கி போடுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக இதுவரைக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் உடைய வார்த்தைகளை ஆவிக்குரிய ஆண்டவரே வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய கலைகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். 30 நாட்களாக 30 தலைப்புகளிலே ஆண்டவரே நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த தியானங்கள் எப்போதும் ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள் கிரியை செய்யட்டும். இந்த வசனங்கள் எங்களுக்குள் பேசட்டும். நாங்கள் பாவம் செய்கிற பொழுது எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கண்டித்து உணர்த்துவீராக. எங்களுக்குள் ஆண்டவரே ஜென்ம சுபாவங்கள் மேற்கொள்ள துவங்குகிற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து அதை உணர்த்துவீராக. நாங்கள் அதை மேற்கொள்ள விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பீராக. பாவம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவன் பாவியாக இருக்கிறான். அவனுக்குள் தேவன் இருக்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள் பாவம் இருக்க வேண்டும் அல்லது தேவன் இருக்க வேண்டும். இருவரும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. ஆண்டவரே, எங்களுக்குள் பாவம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இல்லை என்றால் நீர் எங்களை பாவத்தை கொடுத்து கண்டித்து உணர்த்துவதற்கு எங்களுக்கு ஆளும் இல்லை. ஆண்டவரே, அசுத்தத்தை விட்டு எங்களை வெளியே கொண்டு வருவதற்கு உதவி செய்வாரும் இல்லை. ஆதரிப்பார் அற்று நாங்கள் ஆண்டவரே அலைந்து திரிகிறதாய் நாங்கள் அலைந்து ஆண்டவரே விழுந்து போவோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்களை நீங்களாக்கி ஆண்டவர் ரட்சித்தருளுவீராக. பரிசுத்தத்துக்கு ஏற்ற வழிகளில் நாங்கள் நடக்கவும் பரிசுத்தரை நாங்கள் பின்பற்றவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆவியிலே வளர்ந்தேற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய இத்தனை காரியங்களை நாங்கள் சிந்தித்து இருக்கிறோம். இது எப்போதும் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த குறைச்சல் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. அன்னு தினமும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கும் என்று. அது இந்த பாவம் அந்த பாவம் என்று அல்ல, எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். அது ஜென்ம சுபாவமா இருந்தாலும் இன்னும் நாங்கள் செய்கிற அனவை துணிகரம் கொண்டு செய்கிற பாவமா இருக்கலாம், அனவை அறிந்தும் அறியாமல் செய்த பாவமா இருக்கலாம். எங்களை மேற்கொள்ளுகிற இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றாலே கூடும். கல்வாரியில் எங்களுக்காய் சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே எங்களுக்கு விடுதலை. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே எங்களுக்கு அற்புதம். ஆண்டவரே, பரிசுத்தரோடு கூட வாழ்வதற்கு ஏற்ற விதமாய் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை கழுவுவீராக. இனி ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் பரிசுத்த வழிகளில் நாங்கள் நடப்பதற்கு உன்னதமான தேவனுக்கு உதவி செய்திருவீராக. உம்முடைய ஆண்டவரே அன்பு கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து வாசம் செய்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம், அநேக வழிகளில் நாங்கள் பாவம் செய்து ஆண்டவரே அவரை அசட்டை செய்திருக்கலாம். எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் தொடர்ந்திருந்து கிரியை செய்து ஆண்டவரே உமது நாம மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளில் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அருளுவீராக. சாட்சியோடு வாழவும் கர்த்தருடைய வழிகளிலே வாழவும் தேவ ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. பாவம் செய்து ஒருவராகிலும் தேவ ராஜ்யத்தை இழந்து போவதற்கு சித்தம் இல்லையே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜென்ம சுபாவத்தின் மேற்கொள்கிறதினாலே நாங்கள் ராஜ்யத்தை ஆண்டவரே இழந்து போகாதபடிக்கு எங்களை சீர்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒளியில் இருக்கிறோம், நாங்கள் பரிசுத்தவான்கள், எங்களுக்கு பாவம் இல்லை என்று சொல்லி எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு எங்களை தாழ்த்தி விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்கள் கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாளை தின ஆராதனையிலே ஆண்டவரே ஜனங்கள் ஏற்ற நேரத்தில் கூடி வரும் கர்த்தரை ஆராதிக்கும் ஆண்டவர் கிருபை தாரும்.
ஆண்டவரே சாட்சி பவனியாக நீர் ஆண்டவரே எருசலேமுக்கு நோய்க்கு வந்த அந்த பவனியை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்கள் பகுதியில் நாங்கள் சுற்றி வர இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருப்பீராக. உமது நாம் மகிமைப்பட்டு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாள். இன்ப நாள் வரும் முன்பே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணை சிந்த கர்த்தர் உம்மோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம். நாளை காலை 8:45 மணிக்கு ஆலயத்திலிருந்து நாம் குருத்தோலை பவனியாக செல்ல இருக்கிறோம். அனைவரும் தவறாது ஆலயத்திற்கு வந்து இந்த பவனியை கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்தும்.